வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. தேனி மாவட்டத்தில் சதுரங்க வேட்டை படபாணியில் செம்பு பாத்திரத்திற்கு கருப்பு பெயிண்ட் அடித்து இரிடியம் என கூறி 10 லட்சத்திற்கு விற்ற நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். இரிடியம் என்பது ஒரு மோசடி என்பது பட்டவர்த்தனமாக தெரிந்த போதும் நம்ப வைத்து மோசடி அரங்கேற்றப்பட்டது எப்படி? மாதத்திற்கு 2 இரிடியம் மோசடி கும்பல் போலீசாரிடம் சிக்கினாலும் அடுத்த மாதம் ஏமாறுவதற்கு 2 பேர் எப்போதுமே தயாராக இருக்கும் இடம்தான் தமிழ்நாடு. அப்படி ஒரு குடும்பத்தையே கடந்த மாதம் வளைத்து ஒரு கும்பல் ஏமாற்றி மோசடியை அரங்கேற்றி உள்ளது. மோசடிக்கு ஆளான அந்த குடும்பத்தினர் கடந்த டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி தேனி மாவட்டம் ஆண்டிபட்டி வழியாக காரில் வந்து கொண்டிருந்தனர். வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீசார் காரை நிறுத்தி சோதனை நடத்திய போது அதில் இருந்த பெண் உட்பட 7 பேர் பெட்டி ஒன்றை மறைத்து வைத்து எடுத்து வந்ததை போலீசார் கண்டுபிடித்து விட்டனர். அதனை சோதனை செய்ய முயன்ற போது அதிர்ந்து போன குடும்பத்தினர் பெட்டிக்குள் அரிய வகை பொருளான இரிடியம் இருப்பதாகவும் பூஜை செய்யாமல் பெட்டியை திறந்தால் பிரச்சனையாகிவிடும் என பதறி உள்ளனர். அப்படி என்ன பிரச்சனையாகிவிடும் என போலீசார் கேட்க, பூஜை செய்யாமல் இரிடியத்தை பார்த்தால் உடல் உறுப்புகள் செயலிழந்துவிடும், ஒரு பக்கம் கைகால் விழுந்துவிடும் என கங்குவா பட பாட்டிகை போல கண்களை விரித்து கொண்டு சொல்ல அச்சத்தில் போலீசார் 2.5 அடி பின்வாங்கினர். இருந்தாலும் சந்தேகம் சற்றும் விலகாத போலீசார் குடும்பத்தினரை அப்படியே அலேக்காக பார்சல் செய்து ஆண்டிபட்டி காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். அங்கு வைத்து பெட்டியை திறந்து பார்த்தபோது அதில் கருப்பு பெயிண்ட் அடிக்கப்பட்ட செம்பு பாத்திரம் ஒன்று தெரிய வந்தது. அப்போ இது இரிடியம் இல்லையா என கேள்வி எழுப்பிய குடும்பத்தினர் அதிர்ச்சியில் நொந்தே போயினர். அதன் பின்னர் தான் செம்பு பாத்திரத்திற்கு கருப்பு பெயிண்ட் அடித்து கொடுத்து 10 லட்சத்துடன் கம்பி நீட்டிய கதையை நீட்டி முளைக்கி சொல்லி மாய்ந்தனர் அந்த குடும்பத்தினர். காரில் வந்தவர்கள் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை பகுதியைச் சேர்ந்த 56 வயதான ஜஸ்டின் ஜெயக்குமார் மற்றும் அவரது குடும்பத்தினர் என தெரிய வந்தது. இவர்களுக்கு அறிமுகமான ராஜ்குமார் என்பவர்தான் இந்த இரிடியம் ஸ்கிரிப்டை தூக்கி கொண்டு வந்து விடிய சதுரங்க வேட்டை கதையை கூறியிருக்கிறார். 10 லட்சம் தான், இந்த இரிடியத்தை வாங்கினால் 5 கோடிக்கு விலைக்கு வாங்க நான் நீ என போட்டி போட்டு கொண்டு திரிகிறார்கள் என அளந்து விட்டுள்ளார் ராஜ்குமார். மறுநாள் ராஜேஷ் என்பவர் போன் செய்து, உங்களிடம் இரிடியம் இருக்கிறதாமே, எத்தனை கோடி வேண்டுனாலும் கொடுக்க தயாரா இருக்கேன், எனக்கே விற்று விடுங்களேன் என கூறியிருக்கிறார். இதையெல்லாம் கேட்டு கூட்டி கழித்து பார்த்த ஜஸ்டின் ஜெயக்குமாருக்கு 4 கோடியே 90 லட்சம் ரூபாய் லாபம் கிடைக்கும் என விடை கிடைத்திருக்கிறது. அப்படியே வாங்கி இப்படியே விற்றால் போதும், 4 கோடியே 90 லட்சம் ரூபாய் லாபம், ஆகா இதுவல்லவோ வியாபாரம் என குதூகலித்த ஜஸ்டின் கால்கள் தரையில் படாமல் தங்கட்டி என்று குதித்திருக்கிறார். 10 லட்சத்தை ஏற்பாடு செய்து பேரம் பேசி 50,000 ரூபாயை குறைத்து 9,50,000 ரூபாய் பணத்தை தேனி மாவட்டம் ஆண்டிபட்டி அருகே கானாவிலக்கு பகுதியில் வைத்து ராஜ்குமாரிடம் கொடுத்திருக்கிறார். அவரும் ஒரு பழைய செம்பு பாத்திரத்தில் கருப்பு பெயிண்டை அடித்து பெட்டிக்குள் வைத்து பூஜை புனஸ்கார கதைகளை கூறி அனுப்பி வைத்திருக்கிறார். அப்படி செம்பு பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு மதுரைக்கு சென்று கொண்டிருந்த போதுதான் போலீசாரிடம் சிக்கிக் கொண்டனர் ஜஸ்டின் குடும்பத்தினர். ஜஸ்டின் அடித்த புகாரின் பேரில் வழக்கு பதிந்த போலீசார் சதுரங்க வேட்டை கும்பலுக்கு வலை விரித்தனர். விருதுநகர் மாவட்டம் கூமாப்பட்டியில் பதுங்கி இருந்த ராஜ்குமாரை செவ்வாய்க்கிழமை கைது செய்தனர். அவரிடம் அன்பாக விசாரணை செய்ததில் தனது கூட்டாளி ராஜேஷ் பொள்ளாச்சியில் பதுங்கி இருப்பதாக போட்டு கொடுத்துள்ளார். பிடிபட்ட ராஜ்குமாரிடமிருந்து 4.5 லட்சம் ரூபாயை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். தலைமறைவாக இருக்கும் கூட்டாளி ராஜேஷை தீவிரமாக தேடி வருகின்றனர். இரிடியம் என்பது ஒரு மோசடி என்பது
பட்டவர்த்தனமாக தெரிந்த போதும் எப்படி ஒரு நபரை இப்படி நம்ப வைத்து ஏமாற்ற முடிகிறது என சிக்கிய ராஜகுமாரிடம் போலீசார் துருவி விசாரித்த போதுதான் அவர் ஒன்றை சொல்லியிருக்கிறார். அதுதான் போலீசாருக்கு மண்டையை பிளந்திருக்கிறது. நம்பிக்கைதான் சார் வாழ்க்கை என்றாரே பார்க்கலாம். இந்த பிலாசபிக்கே 2 கேஸை எக்ஸ்ட்ரா போடணும் என்று பேசிக் கொண்டிருக்கின்றனர் போலீசார்.